ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. குரு சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நற்செய்தி கூட. ஆம், கும்பகோணத்தில் அத்திவரதர் நமக்கு காட்சி தர உள்ளார். அதிசயமா இருக்கே. அத்திவரதர் என்றால் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல அனந்த சரஸ் என்ற பொய்கையில் இருந்து வெளியே வருவார். அதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ இந்த சமூக ஊடகங்கள் உட்பட எங்க பார்த்தாலும் குடந்தையில் அத்திவரதர், 12 ஆண்டுக்கு ஒரு முறை வெளியே வந்து தரிசனம் தரக்கூடிய அத்திவரதர், மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை 10 நாள்கள் கும்பகோணத்தில் வெளியே வந்து நமக்கு காட்சி தர உள்ளார் என்றெல்லாம் செய்திகள் பார்க்கிறோம். யார் இந்த அத்திவரதர்? கும்பகோணத்தில் எங்கே எழுந்தருளி இருக்கிறார்? என்ன காரணத்துக்காக இவர் வெளியே வருகிறார்? உள்ளிட்ட செய்திகளைத்தான் இந்த காணொளியிலே நாம் காண உள்ளோம். இது என்ன தல வரலாறுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். இந்த தல வரலாறு கும்பகோண மகாத்மியத்தில், திருக்குடந்தை என்ற க்ஷேத்திரம் கும்பகோணத்தின் பெருமையை சொல்லும் போது அந்த மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட வரலாறு என்னன்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று திருமழிசை பிரானுடைய பாசுரம். திருமால் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய உந்தித்தாமரையில் நான்முகனாகிய பிரம்மாவை படைத்து அவரை படைப்பு கடவுள் என்ற ஸ்தானத்தில் அமர்த்துகிறார். பிரம்மா தான் வேதங்களை சொல்லி சொல்லி அந்த வேதங்கள் காட்டும் வழியில உலகத்தை படைக்க வேண்டும். இப்போ வேதங்கள்ங்கிறது எப்படின்னா, புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்குறோம்னா கூடவே ஒரு கேட்டலாக் மேனுவல்னு கொடுப்பாங்க. அதுல எப்படி சொல்லியிருக்கோ அதன்படி இந்த தொலைக்காட்சியை நீங்க ஆபரேட் பண்ணணும்னு. அது போல பிரம்மாவை படைப்பு கடவுள்னு இறைவன் நியமிக்கிறான் நாராயணன். அந்த பிரம்மா ஃபாலோ பண்ண வேண்டிய மேனுவல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுதான் வேதம். அந்த வேதத்தின் வழியில ஒரு உலகை படைக்கிறார். ஆனா அப்ப அந்த பிரம்மாவுக்கு மனசுல ஒரு சின்ன கர்வம் வந்துதான். நான் இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எல்லாருக்கும் தலைவிதியே நான் தான் எழுதுறேன், ஒத்தொத்தரையும் நான் தான் படைக்கிறேன், நான் நினைச்சால் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டாராம். இத நாராயணன் பார்த்தான். பதவி வரும்போது பணிவு வரணும், இவர் என்னடா பதவி வந்ததுங்கிற தைரியத்துல இப்படி இந்த அளவு தலைகணத்தோடு செருக்கோடு இருக்கிறாரே, இது பிரம்மாவுக்கே நல்லது இல்ல. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பிரம்மாவை தண்டிக்கணும்னு நாராயணனுக்கு எண்ணம் இல்லை. ஆனா கர்வம் தலைக்கேறினா நமக்கே அழிவு ஏற்படும். அதனால பிரம்மாவுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நாராயணன். அதனால பெருமாள் என்ன பண்ணாரா, பிரம்மாவிடம் இருக்கும் வேதங்களை பிரம்மா இழக்கும்படியா செஞ்சுட்டாராம். திடீர்னு பாக்குறார், பிரம்மா கையில இருக்க வேதங்களை காணும். பிரம்மா திக்கு முக்காடி போறார். 8 கண்களாலையும் முழிக்கிறார். நம்ம 2 கண்ணாலும் முழிப்போம், அவர் 8 கண்களாலும் முழிக்கிறார். வேதம் போச்சே, வேதம் போச்சே. இப்ப அவரால் உலகை படைக்க முடியவில்லை. முன்பே சொன்னேன் அல்லவா, அந்த மேனுவல் இருந்தாதான் ஆபரேட் பண்ண முடியும். இப்ப பிரம்மா கையில வேதங்கள் இல்ல. அவரால் உலகை படைக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் திணறினார். அப்பதான் பிரம்மாவுக்கு புரிஞ்சுதான், நான் படைப்பு கடவுள் படைப்பு கடவுள்னு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டேன், செருக்கோட இருந்துட்டேன். ஆனா வேதங்கள் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. அந்த என்னை படைத்த நாராயணன், அவன் கொடுத்த வேதம், அதுதான் எனக்கு எல்லாம். அதை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே என்று பிரம்மா வருந்தி தன்னுடைய தலகணத்தை விட்டு நாராயணன்ட்ட பிரார்த்தனை பண்றாராம். பெருமாளே, எனக்கு பழையபடி வேதங்களை மீட்டு கொடு, என்னை பழைய நிலைக்கு ஆளாக்கு, இல்லைனா இப்படி வேதங்கள் இல்லாம நான் திக்குமுக்காடி போறேனே என்று தன் கர்வத்தை இழந்து பகவானை துதித்தார் பிரம்மா. அப்போது நாராயணன் பிரம்மாவுக்கு காட்சி தந்தானோ. காட்சி தந்து நாராயணன் சொன்னா, நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வேன். இறைவன் ஒருவேளை நம்மை தண்டித்தாலும் அந்த தண்டனைக்குள்ளேயும் ஒரு அனுகிரகம் இருக்கும். அதனால நாராயணன் சொல்றான், பிரம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு இன்னும் கொஞ்சம் கர்வம் மிச்சம் இருக்கு. ஓரளவு இப்ப கர்வத்தை இழந்து விட்டாய், ஆனாலும் முழுசா கர்வம் போகல. இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். அதுக்கு ஒண்ணு பண்ணு, நீ காவிரி கரையில் உள்ள கும்பகோணத்தில் போய் தவம் புரி என்று பிரம்மாவுக்கு நாராயணன் கட்டளையிட்டார். எதற்காக? இனி பக்குவம் வரணும், மனசுல கர்வம் வரக்கூடாது உள்ளிட்ட காரணங்களுக்காக பிரம்மா கும்பகோணத்தில் தவம் புரிய வேண்டும் என்று நாராயணன் கட்டளையிடுகிறார். அதன்படி பிரம்மா தன்னுடைய சத்தியலோகத்தில் இருந்து இறங்கி பூலோகத்துல காவிரி கரை கும்பகோணத்துக்கு வந்தாராம். கும்பகோணத்திலே வந்து பிரம்மா தவம் புரிகிறார். அவ்வாறு அவர் தவம் புரிந்து பக்குவமும் பணிவும் பெற்றாராம். அந்த பணிவு எப்ப பிரம்மாவுக்கு வந்ததோ அப்ப நாராயணன் மீண்டும் பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்து வேதங்களை எல்லாம் உபதேசித்தாராம். அந்த பெருமாளுக்கு தான் வேத நாராயணன் என்று திருநாமம். இன்னைக்கும் கும்பகோணத்துல பிரம்மன் கோவில் தெரு என்று சொல்வார்கள். அதாவது உலகத்திலேயே பிரம்மாவுக்கு ஒரு சில இடங்கள்ல தான் கோவில்கள் உண்டு. அதுல கும்பகோணமும் ஒரு இடம். அங்க ஒரு தனியா ஒரு தெருவே இருக்கு, பிரம்மன் கோவில் தெருன்னு. ஆக்சுவலா அந்த பிரம்மன் கோவில்ங்கிறது என்னன்னா, வேதநாராயண பெருமாள் திருக்கோவில். பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்த நாராயணன். பேர் பொருத்தம் பாருங்க, பிரம்மா வேதங்களை இழந்திருந்தார்.
இப்ப பக்குவம் பெற்று விட்டார். அதனால நாராயணன் பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தான். வேதங்களை கொடுத்த நாராயணனுக்கு வேத நாராயணன் திருநாமம். பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். இப்ப பிரம்மா மீண்டும் உலகை படைக்கும் ஆற்றலை எல்லாம் பெற்று விட்டார். ஆனா என்ன ஒண்ணு, பக்குவம் பெற்றார், தன்னுடைய கர்வத்தை மொத்தமாக விட்டுடுறார். இப்ப பிரம்மா அந்த வேதநாராயண பெருமாளை பார்த்து சொன்னாராம், எம்பெருமானே, நீ எனக்காக எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்க. ஏதோ பதவியில உட்கார வச்சேன், நீயாச்சு உன் பதவியாச்சு, நீயாச்சு உன் செருக்காச்சு அப்படின்னு இல்லாமல் என் கர்வத்தை போக்கணும்னு சொல்லி நீ எனக்கு பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்க. இது கைமாறா நான் என்ன பண்ண போறேன்? என் சொல்லி வாழ்த்துவனே, நான் ஒண்ணு பண்றேன், ஒரு பெரிய யாகம் செய்து உன்னை ஆராதிக்க விரும்புகிறேன்னு சொல்லி பிரம்மா என்ன பண்றார், நாராயணனுக்காக, இப்ப வேதநாராயண பெருமாள் கோவில்னு சொன்ன பாருங்க, அதே இடத்துல பிரம்மா நாராயணனை குறித்து ஒரு அற்புதமான யாகம், மிகப்பெரிய வேள்வி, அதை பிரம்மா செய்கிறாராம். ஆனா அந்த யாகம் பண்ணும்போது என்ன ஒரே ஒரு பிரச்சனை பிரம்மாவுக்குன்னா, காவிரி கரையில கும்பகோணம் இருக்கு. இந்த யாகத்துக்கு எப்ப தீர்த்தம் தண்ணீர் தேவைன்னாலும் பிரம்மா அங்கேருந்து காவிரி நதிக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்து யாகம் பண்ணணும், காவிரிக்கு போய் நீர் கொண்டு வந்து யாகம் பண்ணணும். போயிட்டு போயிட்டு வர்றது கஷ்டமா இருந்ததாம். அதனால பெருமாள்கிட்ட சொன்னாராம், எபெருமானே, நீ ரொம்ப அழகா எனக்கு எல்லா அனுகிரகமும் பண்ண, உன்னை ஆராதிச்சு ஒரு யாகம் பண்றேன், இது தண்ணீர் ரொம்ப தூரம் போய் காவிரியில இருந்து கொண்டு வர வேண்டியிருக்கு, பக்கத்திலேயே ஒரு நதி இருந்தா சௌக்கியமா இருக்குமே அப்படின்னு கேட்டாராம் பிரம்மா. உடனே நாராயணன் என்ன பண்றா, பிரம்மாவுக்கு வரதராஜனாக காட்சி தந்து, வரதராஜன் என்றால் வரம்னா உங்களுக்கே தெரியும், வரங்கள், பூம்ஸ். வரதன் என்றால் வரங்களை தருபவன், வரதராஜன் என்றால் வரங்களை தருபவர்களுக்குள் மன்னன் அர்த்தம். அதாவது பேரருளாளன்னு தமிழிலே சொல்வார்கள். அருள் புரிவதில் வரம் தருவதில் மிகச்சிறந்தவன், அதான் வரதராஜன். வேத நாராயணன்னா வேதம் தந்த நாராயணன், வரதராஜன்னா வரம் தருபவர்களில் சிறந்தவன். இப்படி வரதராஜனா பெருமாள் வந்து காட்சி தந்து பிரம்மாவுக்காக என்ன பண்ணாராம், கும்பகோணத்துல காவிரி நதியின் ஒரு பகுதி, அதை அப்படியே தன் கதையால கீறி விட்டாராம் பெருமாள். அது ஒரு தனி ஆறாக பிரம்மாவின் யாகசாலையை ஒட்டியே ஓட ஆரம்பிச்சுதான். இது ஹரியாகிய பெருமாள் சொல்படி ஓடி ஆறு, அதனால அரி சொல் ஆறுன்னு இதுக்கு பேர் வந்ததாம். அரி சொல் ஆறு, பெருமாள் தன் சொல்படி தோ ஒரு ஆறு ஓடட்டும் அப்படின்ட்டு கதையால கீறினார். காவிரியின் ஒரு கிளை நதியாக அரியின் சொல்படி ஓடி ஆறு, அரி சொல் ஆறு, அதுதான் மருவி மருவி அரசலாறு அரசலாறுன்னு ஆச்சு. இன்னைக்கும் பார்க்கலாம் நீங்க, பிரம்மன் கோவில் தெருல அரசலாறு என்ற ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நதிக்கு பக்கத்திலேயே பிரம்மன் கோவில் என்பார்கள். அங்கே பிரம்மாவுக்கு ஒரு தனி சந்நிதி உண்டு. வேதநாராயணன் பெருமாள் காட்சி தருவார். அவர் பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்த பெருமாள். கூடவே வரதராஜன் ஒரு பெருமாள் காட்சி தருவார். அவர் பிரம்மாவுக்காக இந்த நதியை, அரசலாற்றை உண்டாக்கி கொடுத்தவர். அதுக்கப்புறம் பிரம்மா தொடர்ந்து யாகம் பண்ண அந்த யாகசாலையிலேயே பிரம்மாவுக்கு மீண்டும் வரதராஜன் காட்சி தந்து உன் யாகத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்றார். அதுக்கப்புறம் பிரம்மா பிரார்த்திச்சாராம், எனக்கு அனுகிரகம் பண்ணது போல காலாகாலத்துக்கும் வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் நீ இங்கேயே அருள் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்க, அப்ப பெருமாள் சொன்னாராம், அப்படியே ஆகட்டும்னு சொல்லி வேதநாராயணனாக ஒரு பெருமாள், இன்னொருத்தர் வரதராஜன், இருவராய் வந்தார் என்னும்படி வேதநாராயணன் வரதராஜன் என்று இருவராக பிரம்மாவுக்கு காட்சி தந்து கொண்டு பல யுகங்களாக திருக்குடந்தையில பெருமாள் எழுந்தருளி இருக்கார் என்பது ஐதிஹ்யம். இதுல அந்த வரதராஜன் ஒரு பெருமாள் வந்தார் பாருங்க, அவரை குளத்துக்கரை பெருமாள் என்று சொல்வார்கள். குளத்துக்கரைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அந்த நீர்நிலை அரசலாற்றை உண்டாக்கியவர் அல்லவா, அப்ப தண்ணீரோடு தொடர்புடையவர். அதனால அந்த இடமே கொஞ்சம் பள்ளமா குளம் போல இருந்ததாம். அந்த குளத்துக்கரையிலேயே குளத்துக்கரை வரதராஜன் என்று பெருமாள் எழுந்தருளி இருந்து இருக்கிறார். இது பல யுகங்களா இருந்து வந்தாலும் காலப்போக்குல கால மாற்றங்கள், இதனால சில சன்னதிகள், அதுல சில சிதிலங்கள் இதெல்லாம் ஏற்படும். ஒரு 200 வருடங்கள் முன்னாடி, ஒரு 18ஆம் நூற்றாண்டு வாக்குல இந்த திருக்கோவிலை நன்றாக சீர்மைப்படுத்தி அமைத்தார்கள். அப்பதான் இது வந்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும்படி பிரசித்தமாக பிரம்மன் கோவில் என்றும் வேதநாராயண பெருமாள் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் என்றும் ஒரு 18ஆம் நூற்றாண்டு முதல் ரொம்ப பிரசித்தமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நாம பார்த்த வரைக்கும் பிரம்மா வந்தார் சரி, வேதநாராயணன் வந்தார் சரி, வரதராஜன் குளத்துக்கரை வரதராஜன் வந்தார் சரி, இதுல அத்திவரதர் எங்கேருந்து வந்தார்? அவர் எதற்காக பாதாளை அறையிலேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரணும்னா அந்த வரலாறு கேளுங்கள். இந்த 200 வருஷம் முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுல இந்த பெருமாளுக்கு சம்பிரோக்ஷணம், கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சம்பிரோக்ஷணம் செய்கிறார்கள். ஆகம விதிப்படி என்ன ஒரு ரூல்னா, ஒரு பெருமாள் கோவிலுக்கு சம்பிரோக்ஷணம் பண்றோம்னா அந்த மூலமூர்த்தி, கர்ப்ப கிரகத்துல மூலவர்னு ஒரு பெருமாள் இருப்பார் பாருங்க, அவரை அத்திமர விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணணுமோ. அந்த சம்பிரோக்ஷணத்துக்கு பாலாலயம்னு திருக்கோவில்ல பண்ணுவார்கள். அந்த பாலாலயம் பண்ணக்கூடிய காலத்துல
மூலமூர்த்தியை அப்படியே ஒரு அத்திமர விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணிட்டு யாகசாலையில் பூஜைகள் இதெல்லாம் பூர்த்தி பண்ணி சம்பிரோக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூலமூர்த்தியின் சக்தியை பழையபடி மூலவர்த்தியை எழுந்துருள பண்ணிடுவார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கோவில்ல கர்ப்ப கிரகத்துல ஒரு மூலவர் இருப்பார். இப்போ ஒரு பாலாலயம் பண்ணி கோவிலுக்கு சம்பிரோக்ஷணம் திருக்குடமுழுக்கு பண்ண போறோம்னா அப்ப அந்த மூலவருடைய சக்தியை அத்திமர விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ணுவார்கள். யாகசாலை இதெல்லாம் பூர்த்தி ஆகும். பாலாலயத்துல இருந்து ஆரம்பிச்சு திரும்ப சம்பிரோக்ஷணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அத்திமர விக்கிரகத்துல ஆவாகனம் பண்ண சக்தியை மீண்டும் மூலவரிடமே எழுந்துருள பண்ணிடுவார். இது ஆகமங்களிலே சொல்லப்பட்ட வழக்கம். சரி, இப்போ டெம்பரரியா இந்த சம்பிரோக்ஷணம் வரைக்கும் ஒரு அத்திமர விக்கிரகத்துல அந்த சக்தியை எழுந்துருள பண்ணியிருந்தோம். இப்போ பழையபடி சக்தியை பெருமாள்கிட்டயே கொடுத்தாச்சு. அந்த அத்திமர விக்கிரகத்தை என்ன பண்றதுன்னா, அதுக்கு ஆகமங்கள் என்ன சொல்றதுன்னா, ஒண்ணு நிலத்தடியில விசர்ஜனம் பண்ணணும், அல்லது ஒரு நீர் நிலையில ஒரு தண்ணீர்ல விசர்ஜனம் பண்ணணும். விசர்ஜனம் என்றால் அதன் பின் அதை நம்ம மற்ற பொருளுக்கெல்லாம் நம்ம அப்புறப்படுத்துதல்னு சொல்லுவோம். பெருமாள் திருமேனியே அப்படி சொல்லக்கூடாது, விசர்ஜனம்னு சொல்றோம். அதனால ஒரு பாதாளத்துல அல்லது ஒரு நிலத்துக்கு அடியில அல்லது ஒரு நீர்நிலையில அப்படி விசர்ஜனம் பண்ணணுங்கிறது வழக்கமாக இருந்தது. அதனால பெரியோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை பாதாளத்திலே விசர்ஜனம் செய்கிறோம்னு சொல்லி கோவிலுக்கு அடியில ஒரு பாதாள அறை போல ஏற்படுத்தி அந்த அத்திமரத்தாலான அந்த வரதனுடைய திருமேனியை சம்பிரோக்ஷணம் ஆனதுக்கு அப்புறம் கீழே எழுந்துருள பண்ணிடுறா. இது ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் முன்னாடி, சுமார் 1913 இருந்து 15க்குள்ள அந்த சமயம்னு வச்சுக்கோங்களேன், 20ஆம் நூற்றாண்டுல அப்ப என்ன செய்தார்கள்னா, இந்த கோவிலுக்கு திருப்பணி எல்லாம் செய்கிறார்கள். அப்ப இந்த கோவிலை பார்த்தா கோவிலே ஒரு பள்ளத்தில் தான் இருந்ததாம். இது கும்பகோணத்துல ரொம்ப பிராச்சீனமாக இருந்தவர்கள்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய இந்த பிரம்மன் கோவில், வேதநாராயண பெருமாள் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில் 3 ஒரே சன்னதிதான் வச்சுக்கோங்க. அந்த இடம் பார்த்தா பள்ளமாக அழுந்தித்தான் கிடந்தது. ஒரு 100 வருஷம் முன்னாடி தான் அடியார்கள் என்ன பண்ணார்களா, என்னடா இது இந்த திருக்கோவில ரொம்ப பள்ளமா இருக்கே, இதை கொஞ்சம் மேடாக்கி உயர்த்தி இந்த திருக்கோவில புனரமைப்பு செய்து கட்ட வேண்டும்னு சொல்லிட்டு பெரியோர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அந்த திருக்கோவிலுக்கான திருப்பணி எல்லாம் செய்து வந்தார்கள். அப்படி திருப்பணி செய்யும் போது கீழே இருக்கிறதெல்லாம் மேலே உயர்த்தி உயர்த்தி அந்த திருக்கோவிலை இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல அந்த தரை மட்டத்திலேயே தெரு எந்த லெவல்ல இருக்கோ அதே லெவல்ல கோவிலும் இருக்கும். அப்படி உயர்த்தி கோவிலை கட்டினார்கள். அந்த கோவிலை கட்டும் போது பாதாளத்துல உள்ளதெல்லாம் நோண்டி நம்ம சீர்மை பண்ணுவோம் இல்லையா, அப்படி கீழே பார்க்கும்போது அங்க ஒரு அத்திவரதர் விக்கிரகம் கிடைச்சதாம். இவர்களுக்கு என்ன வியப்புன்னா, அந்த முன்னாடி உள்ள சம்பிரோக்ஷணம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டுல நடைபெற்றது, சுமார் 200 வருஷம் முன்னாடி. அப்போ ஒரு அத்திமரத்துல பெருமாள் ஆவாகனம் பண்ணார்கள். அதுக்கப்புறம் மீண்டும் பெருமாள் சக்திய மூலவர்த்தையே ஆவாகனம் பண்ணியாச்சு. ஆனா அந்த 200 வருஷம் முன்னாடி இருந்த அத்திவரதர் விக்கிரகம் இத்தனை வருஷம் கழிச்சு பாதுகாப்பா இருக்கே, ஒருவேளை இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ, பெருமாள் ஏதோ நமக்கு சொல்ல நினைக்கிறாரோ என்று சிந்தித்தார்கள். சிந்தித்து விட்டு அந்த பாதாள அறையில, அந்த திருக்கோவிலுக்கு கீழே ஒரு பாதாள அறை ஏற்படுத்தி அங்கேயே அந்த பெருமாளை அப்படியே எழுந்துருள பண்ணிடுறான். ஏன்னா நமக்கே சென்டிமெண்டா ஒரு பெருமாளுடைய விக்கிரகம் கிடைக்கிறதுனா நம்ம பத்திரப்படுத்தி வைப்போம் அல்லவா, அதனால பாதாளத்திலே பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். மற்றபடி சன்னதின்னு நாம போய் பார்த்தோம்னா வேதநாராயண பெருமாள், பிரம்மா, இந்த பக்கம் வரதராஜ பெருமாள் இவா எழுந்துருளி இருக்கா. ஆனா பின்னாடி அடியார்களுடைய கனவுல அந்த அத்தி மரத்தாலான வரதராஜன் பாதாள அறையில இருக்காரு. அவர் அடியார்கள் கனவுல காட்சி கொடுத்து அவர் சொன்னாராம், இல்ல நான் பாதாளத்துல இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, பிரம்மா என்ன பிரதிஷ்டை பண்ணும்போது குளத்துலதான் பிரதிஷ்டை பண்ணார். சொன்னேன் அல்லவா, பெருமாள் வந்து பிரம்மாவுக்காக நீர்நிலை அரசலாறு உண்டாக்கி கொடுத்தார்னு. அதுக்கப்புறம் அதே பெருமாள் பிரம்மாவுக்காக ஒரு குளமும் ஏற்படுத்தி இருக்காருங்க. அந்த குளத்தங்கரையில பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கார். அதனால குளத்தில் இருந்த பெருமாள், அதுக்குதான் சிம்பாலிக்கா நான் பாதாள அறையில் இன்றும் அத்திவரதனாக எழுந்தருளி இருந்தேன். 2வது காரணம் பெருமாள் சொன்னாராம், என்னன்னா பாதாளம் வரைக்கும் இறங்கி வந்து பெருமாள் இருக்காருன்னா என்ன தாத்பரியம்னா, நாம் ரொம்ப தாழ்ந்தவரா இருக்கோம், பகவான் ரொம்ப உயர்ந்தவன், மிக மிக தாழ்ந்தவனாக என் பக்தன் இருந்தாலும் நான் அவனோடு வந்து ஒரு நீராக கலந்து பழகுவேன். அப்போ உயரத்தில் வைகுண்டத்தில் இருக்கும் பெருமாள் பாதாளம் வரை வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, உயரத்தில் இருக்கும் இறைவன் நம் போன்ற தாழ்ந்தவரோடும் ஒரு நீராக கலந்து பழகுபவன். என் எளிமையை வெளிப்படுத்தத்தான், என் அடியவனுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் இறங்கி வருவேன்னு காட்டத்தான். ஏன் நம்ம எத்தனை வரலாறுகள் பார்க்கிறோம். பெருமாள் எடுத்த அவதாரங்கள்ல ராமபிரான் ஒரு குகனோடு நட்பு கொள்கிறான், விபீஷணனோடு நட்பு கொள்கிறான், சுக்ரீவனோடு நட்பு கொள்கிறான். அவன் வேடனா, குரங்கா, அரக்கனா, என்ன ஜாதி, என்ன குலம், ஆணா, பெண்ணா, மனுஷனா, மிருகமா எதுவும் பார்க்க மாட்டான். பக்தியோடு வருகிறாயா, அன்போடு வருகிறாயா, நீ தர்மப்படி நடக்கிறாயா, நான் உன்னை அங்கீகரிப்பேன். இதுதான் பகவானுடைய திருவுள்ளம்.
அது போல கிருஷ்ணாவதாரத்துல பாக்குறோம், மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்களோடு ஒரு நீராக கலந்து பழகினான் என்று நாம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கவில்லையா? இது போல எத்தனை எத்தனை சரித்திரங்கள். பாண்டவர்கள் தூது போன்னு சொன்னா, நான் உங்களுடைய மெசஞ்சர்னு பாண்டவர்களுக்காக தூது போறானே கண்ணபிரான், அர்ஜுனனுக்காக டிரைவரா இருந்து தேரோட்டுறான். அப்ப பாதாளம் வரை இறங்கி வருவேன். இறங்கி வருவேன்னா தாத்பரியம் என்ன? நான் உன்னோட கலந்து பழகுவேன்னு அர்த்தம். அதனாலதான் பாதாளத்துல நான் இருக்கேன். ஒண்ணு குளத்தங்கரையில் வந்த பெருமாள், சிம்பாலிக்கா நான் கீழே தான் இருக்கணும். 2 அடியார்களோடு கலந்து பழகுவேன், அதை உணர்த்தத்தான் இவ்வளவு தூரம் கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் ஒரு கட்டளை இட்டாராம். என்னன்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் வெளில வரேன்னா. அது என்ன காரணம்னா சுவையாக சொல்கிறார்கள். ஒருத்தர் ஒரு ஊர்க்காரர்னு வச்சுப்போமே, 12 வருஷம் அந்த ஊரை விட்டு வெளில போயிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் அந்த ஊர்க்காரரே இல்லை என்ற அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டாம். ஒரு ஊர்க்காரர்னா எவ்வளவு தூரம் வெளில போனாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது சொந்த ஊருக்கு வரணும். 12 வருஷம் ஆகியும் அவர் வரலன்னா அவர் ஊர்க்காரரே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாளாம். அது போல இந்த அத்திவரதர் கீழே எழுந்தருளி இருக்கும் பெருமாள் அவர் சொன்னாராம், நான் என்னத்த இருந்தாலும் கும்பகோணத்துக்காரன், அதனால இந்த ஊர் பெருமாள் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையா, அவர் திருக்குடந்தை ஊரன். அதனால நான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில வந்து 10 நாள்கள் எழுந்தருளி இருந்து அடியார்களுக்கு தரிசனம் தருகிறேன். அதாவது அதுக்காக பெருமாளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்துமான அந்த கோணத்துல பார்க்க வேண்டாம். பெருமாள் திருக்குடந்தை தன் ஊர்னு அபிமானிக்கிறார், அதனால வெளியில வரேன்னாராம். 2வது, அவர் கீழேந்து அப்படி மேல வரார் பாருங்க, அதுக்கு ஒரு சின்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா, பெருமாள் எப்படி கீழேந்து மேல வராரோ அது போல பிறவி பெருங்கடல்ல யாரெல்லாம் மூழ்கி கிடக்கிறார்களோ இந்த 10 நாள் என்னை வந்து தரிசனம் பண்ணுங்கோ, நானும் உங்களை மேலே உயர்த்தி விடுகிறேன். நம்மை 10 புலன்கள் பிடிச்சு கீழே அழுத்தறதான். என்ன 10 புலன்கள்? ஆமா, நம்ம 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், ஞானேந்திரியம்னு சொல்றோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி. அத்தோடு 5 கர்மேந்திரியங்கள், மோட்டார் ஆர்கன்ஸ்னு சொல்லுவோம். நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். இந்த 10. இதோட மனசுன்னு ஒரு 11வது இருக்கு, அது கேப்டன் வச்சுக்கோங்க. ஆனா அந்த மனசுக்கு மெயின் கருவி இந்த 10 தான். மெய், வாய், கண், மூக்கு, செவி, நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். இந்த 10 புலன்கள், 10 இந்திரியங்களும் சேர்ந்து கொண்டு இந்த ஜீவாத்மாவை உலகியல் வாழ்க்கையில போட்டு அழுத்தி வைக்கிறது. அப்படி அழுந்தி கிடக்கும் உன்னை நான் மேல கொண்டு வரேன், அதை உணர்த்தத்தான் சிம்பாலிக்கா கீழே இருக்கும் நான் 10 நாள் மேல வந்து உனக்கு தரிசனம் தருகிறேன். இது போல் 10 இந்திரியங்களில் இருந்து உன்னை மேலே உயர்த்தி விட்டு உனக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுவேன் என்று பக்தனுக்கு உணர்த்துவதற்காக 10 நாள் வெளியில வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை காட்சி தருகிறார். இன்னொன்னு, கும்பகோணம்னாலே 12ங்கிறது ஃபேமஸ் இல்லையா? மகாமகம் என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுவது கும்பகோணத்தில். அதே போல 12 வருஷம் ஒரு முறை இந்த அத்திவரதனையும் கொண்டாடுங்கள் என்னபடி சொன்ன பெருமாள் கடந்த முறை 2013ல, சுமார் 13 வருஷம் முன்னாடி, 12ங்கிறது சில சமயம் 13 ஆகும், அதை பத்தி பெரிய விசாரம் வேண்டாம். 2013ல கடைசியா எழுந்தருளி அடியார்களுக்கு தரிசனம் தந்தார். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அப்ப அத்திவரதருடைய வைபவம் பெருசா தெரியாது. 2019ல காஞ்சி அத்திவரதர் எழுந்தருளிய பின் தான் ஓஹோ அத்திவரதருக்கு இவ்வளவு மகத்துவமான மக்களுக்கு புரிய வந்தது. இப்ப அந்த மகத்துவம் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் 2026ல கும்பகோணத்தின் அத்திவரதர் இதோ நான் வருகிறேன் என்று வெளியே வந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை, எந்த இடம்னா கும்பகோணத்துல பிரம்மன் கோவில் தெரு என்று சொல்வார்கள். அந்த பிரம்மன் கோவில் தெருவுல உள்ள வேதநாராயண வரதராஜ பெருமாள் திருக்கோவில்ல இந்த அத்திவரதர் 10 நாள் வந்து காட்சி தருகிறார். அடியார்கள் காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை சேவிக்கலாம். மாலை நேரத்துல 5 மணி முதல் 8 மணி வரை சேவிக்கலாம். பெருமாளுக்கு தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை உள்ளிட்டவையெல்லாம் நடைபெறும். வரதராஜன் என்றாலே வரம் தருபவர்களுக்குள் தலைவர் என்று கொண்டாடப்படுபவர். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள். மனசுல நினைச்சாலே அந்த வரத்தெல்லாம் கொடுத்துருவார். எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியவர். இன்னொரு ஒரு விசேஷமாக அந்த திருக்கோவில் நிர்வாகத்தினர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்ப அழகா ஒப்புமைப்படுத்தி ஒரு விஷயம் சொல்கிறார்கள். காஞ்சிபுரத்துக்கு அத்திவரதர் எப்படி வந்தார்? பிரம்மா யாகம் பண்ணார், அந்த பிரம்மாவின் யாகசாலையில தோன்றியவர். கும்பகோணம் வரதன் எப்படி? இவரும் பிரம்மா யாகம் பண்ணி அந்த பிரம்மாவின் யாகத்தில் தோன்றியவர் அல்லவா? அப்ப காஞ்சி வரதராஜனுக்கு என்னென்ன பெருமை உண்டோ எல்லாம் இந்த கும்பகோணம் வரதராஜனுக்கு இருக்கு. 2, அவர் அனந்த சரசுங்கிற குளத்துக்குள் எழுந்தருளி இருக்கிறார். இவரும் பிரம்மா ஏற்படுத்திய குளத்துலதான் குளத்துக்கரை பெருமாள்னு எழுந்தருளி இருந்தவர். அப்ப அந்த குளம்ங்கிறதும் ஒத்துமையா இருக்கு. அவரும் எல்லா வரங்களும் தருபவர், இவரும் எல்லா வரங்களும் தருபவர். அதனால ஒருவேளை அந்த காஞ்சி அத்திவரதரை சேவிக்க முடியாம இருந்தா இந்த குடந்தை அத்திவரதரை வந்து நாம சேவிச்சோம்னா அவர் என்னென்ன அருள் பண்ணுவாரோ அந்த எல்லா அனுகிரகத்தையும் திருக்குடந்தை அத்திவரதர் நமக்கு செய்வார். நம் பாபங்களை போக்குவார், வேண்டிய வரங்களை தருவார். முக்கியமாக முக்தி வரை
அனைத்து வரங்களையும் முத்திமழை பொழியும் முகில்வண்ணன் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவான். அதனால அந்த வரதனுடைய அருள் பெற்று எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.